என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 13. சரிங்களா? டே 12 வரை வீடியோ பார்க்காதவங்க டே 12 வரை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு டே 13 வாங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அடுத்த வீடியோ போய்கிட்டு இருக்கோம். ஸோ நான் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நம்ம மோட்டிவேஷன் கோட் பார்த்துட்டு உள்ளே போகலாம். உன் வெற்றிக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருக்கலாம், ஆனால் உன் தோல்விக்கு நீ மட்டுமே காரணம். இது மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தில் இப்போ ஜெயிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம முயற்சி பண்ணுறதை தாண்டி இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஒரு இன்ஸ்டியூட் சைட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ எத்தனையோ யூடியூப்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்லை கூட படிக்கிற பசங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி தான் நம்ம சக்ஸஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ சக்ஸஸை வந்து யார் வேணா பங்கு போட்டுக்கலாம். ஆனால் நீ தோத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு யாரையுமே நம்ம காரணம் சொல்லக்கூடாது. நம்ம தோத்ததுக்கு நம்ம மட்டும்தான் காரணம். இதை எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அதுக்கு அடுத்த டைம் தோல்வியை விட்டு வெளியே வர்றீங்க. சரிங்களா? அதனால தோத்ததுக்கு எப்பயுமே சொல்கிறேன், நீங்கள் மட்டும்தான் காரணம். நான் தோத்துட்டேன், இதுக்கு இவங்க தான் காரணம், நான் இதுதான் காரணம்னு சொல்லக்கூடாது. ரீசனை சொல்லவே கூடாது. ஏன்னா அந்த உலகம் ரீசனை எப்பயுமே எதிர்பார்க்காது. இந்த உலகம் எதிர்பார்க்கக்கூடியது ரிசல்ட். சரிங்களா? அந்த 100ல் ஒரு ஆள் ரிசல்ட்டை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும்தான் உலகம் வந்து வெற்றியாளராக பார்க்குது. அப்போ நீங்கள் எப்பயுமே ரீசனை வெளிப்படுத்துறதை நிப்பாட்டுங்க. தோத்துட்டேன், நான் தான் காரணம். என்ன காரணம், என்ன ரீசன், எதுக்காக தோத்தோம், நம்மளுக்குள்ளேயே நம்மளை என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இந்த விஷயத்துல இது தப்பு பண்ணியிருக்கோம், இந்த தப்பை நம்ம திருத்திக்கணும். இதை கரெக்டாக பண்ணாலே இந்த தோல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சி ஆகாது. புரிஞ்சுது என்ன சொல்றேன்னு? தோல்வி தொடர்ச்சி ஆகலை அப்படின்னா வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ எந்த கவலையும் வேண்டாம். இப்போ நான் சொன்ன விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். யாரையும் காரணம் சொல்றதை விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த கோட். ஸோ இதுக்கப்புறம் யாரையும் காரணம் சொல்லாதீங்க. நீங்கள் தோத்தா நீங்கள் தான் காரணம். நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவோ சப்போர்ட் இருக்கும். ஸோ அதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? அதுவும் உங்களுக்கு காரணம். பட் தோத்ததுக்கு திரும்ப சொல்றேன், நீங்க மட்டும்தான் காரணம். இதுக்கு முன்னாடி தோத்ததுக்கும் நீங்க தான் காரணம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான வார்த்தை வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படிங்கிறத ஃபியூச்சரை புரிஞ்சுக்கிட்டு இப்ப இருந்தே பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லா கவனமா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா 2024 போஸ்டிங் வாங்குவீங்க. சரிங்களா? பார்க்கலாமா? யோசிக்காதீங்க. மேக்ஸை பத்தி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. மேக்ஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம். நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 150 hours தெளிவாக கொடுத்து முடிப்பேன். எல்லா டாப்பிக்கும் முடிப்பேன். சரிங்களா? யோசிக்காதீங்க. எல்லா டாப்பிக்கும் வந்துடும். மற்றதை விட்டுட்டு கொடுக்குற விஷயத்தை தெளிவாக படிங்க. மனசில் இருக்க குழப்பங்கள்லாம் விட்டுருங்க. இதுக்கப்புறம் இதை படிக்க கஷ்டமாக இருக்குமா, அதை படிக்க கஷ்டமாக இருக்குமா, கொஞ்சம் விடுங்க. நான் கேப்பில் மற்ற வீடியோ கொடுக்க ஆரம்பிக்கிறேன்ல. இப்போ என்ன தவறுகள்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வீடியோ கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி இன் பிட்வீன் கேப்பில் ஒரு நாள் ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கலாம் எல்லாமே நான் தர்றேன். ஃபர்ஸ்ட் குழப்பத்தை விட்டுட்டு முழுசா ஃபோக்கஸ்டாக படிங்க. கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. சரிங்களா? மேக்ஸுக்கு நீங்கள் எதையுமே நம்ப வேணாமா, நான் இருக்கேன் இப்போ உங்களுக்கு ஷோராக சொல்கிறேன். இந்த 150 வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு வேற பேட்ச் வேணும்னா ஜாயின் பண்ணுங்க. வேணாம் அப்படின்னா நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. அந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஃபாலோ பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் இந்த 150 மணி நேரம் வீடியோ எப்பயுமே ஸ்டாப் ஆகாது. தெளிவாக சொல்லிட்டேன். திரும்ப அந்த கமெண்ட் எனக்கு வேணாம். சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக கண்டினியூஸாக போகும். சரி, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்ன்றது பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா LCM HCF. இது டே 13ல இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். இந்த டாபிக் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டமும் நம்பர் சீரீஸ்ல ஏபியும் முடிச்சிருக்கோம். நம்பர் சிஸ்டம் ஏபி 2 தான் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து 3வது LCM HCF முடிக்க போறோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4வது GP முடிப்போம். இது 4 முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்கவே வேணாம். 4 முடிச்சு டெஸ்ட் வைக்கிறேன். டெஸ்ட் ஒரு 50 கொஸ்டின் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணது தான். பட் மறந்துருப்பீங்க. இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண டாபிக்ல இருந்தால் கொஞ்சம் டெஸ்ட் வைப்பேன். அதில் எத்தனை பேர் 50 எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. டெஸ்ட்டை பற்றி டேட்டாஸ் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்க LCM HCF டாபிக். இப்போ அந்த டாபிக் முதல் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. தமிழில் மீச்சிமா மீப்போவா. இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும், என்னென்ன ஸ்டெப்ஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் தான். புக்குக்குள்ளே போக வேணாம். LCMனா என்ன, HCFனா என்ன, ஸோ அதை பேசிக்காக உங்களுக்கு முதல்ல அதை பற்றின புரிதல் இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரிங்களா? அண்ட் எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின் எக்ஸாமில் கேட்குறாங்க இது ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? 2வது கிளாஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கூல் புக். இது எதுக்காக சொல்கிறேன்னா நான் பேசிக் கிளாஸ் முடிச்சிருவேன். அப்போ ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு தெரியல, அதனால தான் நான் பண்ணலாம்னு சொல்லக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அன்னைக்கே நான் பேசிக்காக முடிச்ச அன்னைக்கே 6th செகண்ட் டைம் எடுங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கு, சால்வ் பண்ணுங்க. 8th 7th லெசன் 7th சாப்டர்ல இருக்கும். 9th 3rd சாப்டர், 10th 3rd சாப்டர். இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஸ்கூல் புக்ல LCM and HCF பாடம் இருக்கு, இந்த டாபிக் இருக்கு. ஸோ அப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து எங்க போக போறோம், GP போக போறோம். இதுதான் நம்மளுக்கு இந்த வாரத்துக்கான பிளான் வச்சுக்கலாம். அடுத்த சண்டே வரை உங்களுக்கு இந்த வீடியோ போகும்பா. இப்படி பார்த்தாலும் ஒரு 6 வீடியோ 7 வீடியோ வரும் தெளிவா. அதை முடிச்சோம்னா LCM HCF கன்ஃபார்ம். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியணும்னா TNPSCல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வேணா கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க.
டிஎன்பிஎஸ்சியில் நம்ம 2010 இருந்தே கொஸ்டின் பேப்பர் நிறைய அவைலபிள் இருக்கு. இதுல 2019 வரை கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் அதிகபட்சம் கேட்டிருப்பாங்க. இப்போ ஆஃப்டர் கோவிட் 2020 நான் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க. 2022ல இந்த ஒரு வருஷம் நடந்த எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, அடுத்து 2023 போன வருஷம் நடந்த எக்ஸாம், இது ரெண்டையும் அனலைஸ் பண்றப்போ இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக் இருக்கு பாத்தீங்களா, இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சேஞ்சஸ் ஏன் இந்த டாபிக்கை நான் இப்போ எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மீனிங் இருக்கு. இது ஆர்டர் படி இப்பதான் எடுப்பேன், எப்பயுமே ஜிபி முடிச்சு எடுப்பேன். பட் இது புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இந்த டாபிக்ல 2022ல 3 கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதிகபட்சமாவே. இப்போ 2023 கொஸ்டின் பேப்பர் பாருங்க. நான் லாஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணோம்ல, நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. நம்ம பிளேலிஸ்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லி தனியா 2 கொஸ்டின் போட்டிருக்கோம். இந்த வாரம் சண்டே 3வது கொஸ்டின், அது ரெகுலரா போய்கிட்டே இருக்கும். அந்த கொஸ்டின்ல இப்போ 2023ல ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண பாருங்களேன். அதுல எல்சிஎம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, 5 கொஸ்டின் இருக்கும். அப்போ பாத்தீங்களா 25 கொஸ்டின்ல 5 கொஸ்டின் அப்படின்னா ஒரே டாபிக்ல வந்திருக்கு. அப்ப இந்த ஒரு டாபிக் தெளிவா முடிச்சா 5 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியுது. சரிங்களா, அந்த டாபிக் சொல்லும் போது மென்ஷன் பண்ணியே சொல்லியிருப்பேன், இந்த டைப்ல இந்த ஃபார்முலா. ஏன் இவ்வளவு பேசுறோம்னா இதுதான். இப்ப இதை தெரிஞ்சுட்டு நீ உள்ள போனீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. நம்ம என்ன படிக்க போறோம், இது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு புரிதலோட போங்க. சரிங்களா, ஏதோ நடத்துறாங்க படிக்கிறோம் அப்படி போயிடக்கூடாது. நம்ம படிக்க போறதுக்கு ஒரு புரிதல். இந்த பாடமா 5 கொஸ்டின் நம்ம கையில இருக்க போகுதுப்பா, எப்படினாலும் நம்ம லைஃபை டிசைட் பண்ண போற முக்கியமான பாடப்பகுதியில் இது ஒன்னா இருக்க போகுது. சரிங்களா, ஏன்னா நீங்க எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா படிச்சு நல்லா யோசிச்சு பாருங்க. எக்கனாமிக்ஸ் பாடத்தை ஃபுல்லா படிச்சு நீங்க குரூப் 4 எக்ஸாம்ல 5 கொஸ்டின் கேட்க போறாங்க. எக்கனாமிக்ஸ் எத்தனை பாடம், 11th 12th 6th to 10th எல்லாம் முடிச்சுட்டு போவீங்க, 5 கொஸ்டின். ஆனா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வெறும் 6 வீடியோ தெளிவா படிச்சீங்கன்னா ஒரு நாள், அதை ரிவிஷன் பண்ணீங்கன்னா 2 மணி நேரம், கரெக்டா எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம், அதுல உங்க கையில எவ்வளவு இருக்கு, 5 மார்க் இருக்கு. அப்ப இந்த டாபிக் எவ்வளவு முக்கியம் புரியுதா? சரிங்களா, இதை புரிஞ்சு கொஞ்சம் அட்டென்ஷன் தெளிவா இருக்கணும், கவனச்சிதல் இருக்கக்கூடாது, ஃபோக்கஸ்டா படிங்க. ஸோ உங்களை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் நான் மேக்ஸ்ல ஃபுல் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் என்னோட எஃபோர்ட்டுக்கு ஈக்குவலா உங்க எஃபோர்ட் இருக்குன்னா இந்த வருஷம் நீங்க பாஸ் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது, கன்ஃபார்ம். சரிங்களா, பாத்துக்கோங்க. போலாம் உள்ள போலாமா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம உள்ள போலாம். ஓகே, பேசிக் கான்செப்ட்ஸ். ஃபர்ஸ்ட் எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன, பேசிக்கா முடிப்போம், அதுக்கப்புறம் உள்ள போவோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸ்பென்ஷன், அதாவது எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும். எல்சிஎம்னா என்ன சொல்லுவோம், தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிக்கோங்க. லீஸ்ட் காமன் மல்டிபிள், வார்த்தைகள் முக்கியம். லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஹெச்சிஎஃப் அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாம் மாத்துவேமா, பழைய வீடியோ நீங்க அட்டன் பண்ணியிருந்தா கூட இதுல எல்லாம் மாறும், பட் தெளிவா கான்செப்ட் கிளியர் ஆகும். சரிங்களா, நம்பர்ஸ் மாறும். இதை எடுத்துக்கோங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இந்த மாதிரி 2ஆ பிரிக்கலாமா? ஏன்னா அதோட மீனிங் அதுதான். எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன, இதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீச்சிமா மீ போவா. தெளிவா எழுதுங்க. ஏன்னா இதுல லாஸ்ட்ல 2 பேர் என்ன கேட்ட டவுட் போன பேட்ச்ல. சரிங்களா, மீச்சிமா மீ போவால கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ நான் லாஸ்டா நடத்தின கொஸ்டின் பேப்பர்ல கூட மீ போமா மீ போக்கா இப்படி கேக்குறாங்கயா. சோ அப்ப இது வேற அது வேறையா அப்படின்னா வேற கிடையாது. அதனாலதான் முன்னாடி பின்னாடி எழுதியிருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வரக்கூடிய இப்போ ஒரு குழப்பத்துல ஒண்ணு, மீச்சிமான்னு படிச்சிருப்போம், அங்க மீ போமான்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா, அப்ப இதுல கீவேர்டு தான் என்ன அது எல்லாருக்குமே புரியாது. மீனிங் என்ன அப்படின்னா மிகச்சிறிய. இப்ப லீஸ்ட்னா என்ன மீனிங், மிக சிறிய அப்படின்னு அர்த்தம். ஹையஸ்ட்னா மிக பெரிய அப்படின்னு அர்த்தம். காமன் அப்படின்னா பொதுவான. ஓகேங்களா, இப்போ இதை நம்ம முதல்ல பிரிக்கணும், நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த லீஸ்ட், ஹையஸ்ட், காமனு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான வார்த்தை. ஒரு இமயமலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இமயமலையில் உயரமான சிகரம் என்ன சொல்லுவோம், ஹையஸ்ட் பீக். அப்ப அந்த ஹையஸ்ட்ன்ற வார்த்தையை நம்ம கணக்குல பயன்படுத்தல, எங்க பயன்படுத்துறோம், நார்மலாவும் பயன்படுத்துறோம், ஜியோகிராஃபிலையும் பயன்படுத்துறோம், எங்க வேணா பயன்படுத்தலாம்ல, அது காமன் டேர்ம். அப்போ இந்த லீஸ்ட்ங்கிறது காமன் டேர்ம், ஹையஸ்ட்ங்கிறது காமன் டேர்ம். காமன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை. சரிங்களா, அப்ப இதெல்லாம் காமன் டேர்ம். அப்போ மேத்தமெட்டிக்கல் டேர்ம் என்ன, நமக்குள்ள மேத்தமெட்டிக்கல் டேர்ம் 1 மல்டிபிள், 2 ஃபேக்டர். இந்த இடத்துல நான் ஒரு இடத்துல தெளிவா உங்களுக்கு நடத்தும் போது சொல்றேன், ஃபேக்டர் வேற, டிவைடர் வேற. சரிங்களா, ஆனா இந்த இடத்துல டிவைடர் டிவைசர் சரிங்களா வேற. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 மாறும், 2 ஈக்குவல் அப்படிங்கிற டேர்ம்ல வரும். அதனாலதான் மல்டிபிளுக்கு தமிழ் மீனிங் மடங்குமா. ஃபர்ஸ்ட் தமிழ் எழுதிக்கோங்க.
மல்டிபிள் அப்படின்னா மடங்கு, ஃபேக்டர் அப்படின்னா வகுத்தி, எக்ஸாக்டா சொல்லணும்னா காரணி. நம்ம அதுல இன்னொரு டேர்ம் என்ன யூஸ் பண்றோம்னா வகுத்தின்ற டேர்மையும் யூஸ் பண்றோம். ஓகேவா, இதை புரிஞ்சுக்கணும். இப்போ இதை வச்சுதான் இப்ப கொஸ்டின் ப்ரிடிக்ட் பண்றாங்களா அப்படின்னா ஆமா, இதை வச்சுதான் ப்ரிடிக்ட் பண்றாங்க. இப்போ மல்டிபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம தமிழ் என்ன யூஸ் பண்றோம், மடங்குன்னு யூஸ் பண்றோமா. அப்போ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கடைசியில வந்து மாலை முடிஞ்சிருக்கான்னு பாருங்க. இங்க மாலை முடிஞ்சிருக்கா, இங்க இதுல முடிஞ்சிருக்கு, இங்கேயும் மாலை முடிஞ்சிருக்கா. அப்போ இது என்னது, எல்சிஎம். அது மீ சீமான் இருக்கலாம் இல்ல மீ போமான் இருக்கலாம், ஆனா மாலை முடியுதா, மான்னா என்னது மடங்கு, அப்ப கேட்டிருக்கிறது என்னது எல்சிஎம். அப்போ அதே மாதிரி வகுத்தி காரணின்னு ரெண்டு மீனிங் இருக்குல்ல இதுக்கு. அப்போ இந்த இடத்துல வாழ முடிஞ்சா என்ன சொல்ல வர்றாங்க, இது வகுத்தின்னு சொல்ல வர்றாங்க. கால முடிஞ்சா என்ன சொல்ல வர்றாங்க, காரணின்னு சொல்ல வர்றாங்க. அப்ப அது ரெண்டுமே நமக்கு என்னது, ஃபேக்டர் தானே. ஃபேக்டர்னா என்னது, HCF. மீனிங் புரிஞ்சதா. அப்ப இந்த இடத்துல வந்து தமிழ்ல வேர்டிங்க மாத்தி கொடுத்தா அது எல்சிஎம் HCF பண்ணலாம், அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது பேசிக்கா இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன், இது முதல்ல புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த மல்டிபிள் ஃபேக்டர் இதை நம்ம வந்து எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். நீங்க பெருசா மல்டிபிள் அப்படின்னா ஏதோ புது வார்த்தை அப்படின்லாம் நினைக்க வேணா, நம்ம யூஸ் பண்ற ஒரு டேர்ம் தான் மல்டிபிள் சரிங்களா. அதே மாதிரி ஃபேக்டர் தமிழ்ல மல்டிபிள்னா மடங்கு. நோட்டு பக்காவா இருக்கணுமா, நோட் உங்க நோட்ல எப்படி எழுதணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு பொறுமையா நீட்டா நடத்திக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. ஏன்னா நான் அப்படியே நான் சொல்ற விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போர்டுல இருந்து நீங்க ஆன்சரே பண்ண முடியாத மாதிரி கிரிக்கிட்டு போக முடியும் என்னாலையும், அது வேஸ்ட். இந்த மாதிரி நோட்ஸ் பக்காவா எடுத்து வச்சீங்கன்னா திரும்ப ரிவிஷன் பண்றப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இப்போ மல்டிபிள்னா மடங்கு. இப்போ மடங்குன்னு சொல்றப்போ இதை நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வாய்ப்பாடு, டேபிள் இங்கிலீஷ்ல சரிங்களா. இது என்ன வாய்ப்பாடுனா பெருக்கல் வாய்ப்பாடு. அப்ப இது வகுத்தல் வாய்ப்பாடு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு நம்பரை பெருக்கிக்கிட்டே போனா மல்டிபிள், ஒரு நம்பரை வகுத்துக்கிட்டே வந்தா ஃபேக்டர், இவ்வளவுதான் விஷயம். இப்போ நான் 2 நம்பருக்கு சொல்றேன் பாருங்க. 6ஓட மல்டிபிள் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்னது, 6வது வாய்ப்பாடு 6, 12, 18, 6 நாளா எவ்வளவு 24, 6 5 30, இது எல்லாமே என்னதுன்னா 6ஓட மடங்கு. அதே மாதிரி 8ஓட மடங்கு என்ன அப்படின்னா 8, 16, 24, 32 அப்படியே போகும் சரிங்களா. ஓகே, இது 8ஓட மல்டிபிள். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பாருங்களேன், நம்ம சால்வ் பண்ற மெத்தட். இப்போ 8க்கும் 6க்கும் எல்சிஎம் கேட்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி எல் டிவிஷன் போடுவீங்களா. 2வது வாய்ப்பால ரெண்டுமே டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். 4 2 8, 3 2 6, ரெண்டுமே டிவைட் ஆகுதா, அப்போ அதை ரவுண்ட் பண்ணிக்கணும். ரெண்டுமே டிவைட் ஆச்சுன்னா, இப்போ 2 டிவைட் ஆகல, ஒருவேளை இந்த இதுல 3 வச்சு வகுத்தீங்கன்னா 4 டிவைட் ஆகாது, 3 மட்டும் தான் டிவைட் ஆகும், 1. மறுபடியும் 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 1 1. ஆக்சுவலா 4ஆல பண்ணக்கூடாது, எல்லாமே ஒரு பிரைம் நம்பரால தான் பண்ணணும். நமக்கு ஒரு நம்பர் இல்லைனால அப்படியே பண்ணிட்டோம் 4ஆல. இப்போ இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு யோசிங்க. எல்சிஎம் அப்படின்னு கேட்டா மீச்சிமாக்கு ஃபார்முலா என்ன பண்ணுவீங்க, 2 × 3 × 4. அப்ப ஆன்சர் என்ன வரும், 24. இதோட மீனிங் என்ன, மிகச்சிறிய பொது மடங்குன்னு அர்த்தம். சரி, அப்போ இந்த மிகச்சிறியன்ற வார்த்தையை ஏன் யூஸ் பண்றோம். இப்போ பாருங்களேன், 6ஓட மடங்கு 6ல இருந்து போய்கிட்டே இருக்கா. இதுதான் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட், நம்ம பண்றது ஒரு ஷார்ட்கட்டு சரிங்களா. இப்போ 6ல இருந்து போய்கிட்டே இருக்கு. 8ஓட மடங்கு 8ல இருந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ இது ரெண்டு எங்க மீட் ஆகுதுன்னு யோசிக்கணும். 6 இங்க வந்திருக்கா, வரல. 8 அங்க வரல. 16 இங்க வந்திருக்கா, வரல. 18 வரல. எது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கீங்க, 24 இருக்கா. சோ இதுதான் கொஸ்டின். ட்ரெடிஷனல் மெத்தட் படி 2ஓட மடங்கையும் எழுதணும். சின்ன நம்பர்ல இருந்து போய்கிட்டே இருக்கும்போது எந்த மடங்குல ரெண்டும் மீட் ஆகுதோ அதனாலதான் இதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்றோம், மீ சி மா, மிகச்சிறிய பொதுவான மடங்கு. பொதுவான அப்படின்னா என்ன மீனிங், ரெண்டுலையும் பொதுவா இருக்கணும்னு அர்த்தம். அப்போ இன்னும் ஒரு டவுட் வரணும், ஒரே ஒரு நம்பரை மட்டும் கொடுத்துட்டு மீச்சிமா கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிப்பீங்களா, கண்டுபிடிக்க முடியாது. 2 நம்பர் கொடுத்தாதான் மீச்சிமா கண்டுபிடிக்க முடியும். இந்த மீச்சிமா மீப்போவா அப்படிங்கிற டாபிக்கே கம்பேரிசன், 2 நம்பர் 3 நம்பரை கொடுத்தா கண்டுபிடிக்க முடியும், ஒரு நம்பர் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுல பொது அப்படின்னு வருது இல்லைங்களா. இப்ப ரெண்டுலையும் பொதுவானது 24. இது ட்ரெடிஷனல் மெத்தட். இதை நீங்க வந்து இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா, கால்குலேஷன் படி எடுத்தீங்கன்னா இப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா. சரி, இப்போ இதுல நம்ம மீ போவானா என்ன பண்ணுவோம், HCFன்னு கேட்டா ரெண்டையுமே எது வகுத்துச்சு, அதான HCF. ரெண்டையுமே வகுத்தது எது, 2. அப்ப HCF 2. ஓகேவா, ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே சரி, இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா இங்க கொண்டு வரோம். ஃபேக்டர்ல எப்படி பண்ணுவோம்னா அதே மீனிங் தான். 6க்கும் 8க்கும் அங்க எப்படி வாய்ப்பாடு பெருக்கி எழுதுனீங்க, இங்க வகுத்து சொல்லுங்க. 6 1ஆல வகுத்தா என்னது 6, 6 2ஆல வகுத்தீங்கன்னா 6/2 3, 6 3ஆல வகுத்தீங்கன்னா 6/3.
2. 6 4ஆல வகுக்க முடியுமா? முடியாது. 5ஆல வகுக்க முடியாது. 6ஆல வகுத்தீங்கன்னா 1. 1 வரை பண்ணணும், அதுக்கு மேல பண்ண முடியாது ஹோல் நம்பர். இப்போ 8 1ஆல வகுத்தீங்கன்னா 8. 8 2ஆல வகுத்தா 8/2. 4. 8 3ஆல வகுக்க முடியுமா? முடியாது. 8 4ஆல வகுத்தா 2. 8 5ஆல வகுக்க முடியாது, 6ல வகுக்க முடியாது, 7ல வகுக்க முடியாது. 8 8ல வகுத்தா 1. ஆன்சர் முடிஞ்சா? இப்போ இதுல ஏன் இந்த இடத்துல இதுக்கு வந்து HCFன்னு சொல்லுவோம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு ஏன் சொல்றோம்னா, நம்ம இங்க இருந்து வரும்போது நம்பர் எப்படி இருக்கு, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வருதா, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் போதா? பெருசுல இருந்து வருது இல்லையா? அதனாலதான் இங்க ஹையஸ்ட்ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். ஆனா இங்க வரும்போது எப்படி வருது, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் ஆகிக்கிட்டே வருதா? அதனாலதான் LCMல சிறியன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். சின்ன நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனாலதான் வார்த்தை சிறிய, இங்க பெரிய நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வர்றதுனால வார்த்தை பெரிய. ஃபேக்டர்னா வகுத்து எழுதணும், மல்டிபிள்னா பெருக்கி எழுதணும். இப்ப இதுல பொதுவானது எது? 6 இங்க வந்திருக்கா? இல்ல. 3 வரல. 2 2லயும் காமனா இருக்கா? அப்ப HCF 2 வருதா? சோ இங்க நம்ம பண்ண ஆன்சர்ல 2ஐயும் பொதுவா வகுத்தது 2. இப்ப நான் பண்ணிருக்க 2ல இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். நார்மலா இது இப்படிதான் முன்னாடி கால்குலேட் பண்ணுவாங்க, அதோட மீனிங் அதுதான். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இந்த மெத்தட்ல பண்றோம். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, இதையும் தாண்டி இன்னொரு அட்வான்ஸ் மெத்தட் இருக்கு நம்ம கால்குலேஷன் மைண்ட்ல பண்றது. மைண்ட்ல ஷார்ப்பா பண்ணீங்கன்னா அடுத்த டாபிக் ஈஸி. ஏன்னா அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செயின் ரூலும் டைம் அண்ட் ஒர்க்கும் வரும். டைம் அண்ட் ஒர்க்ல ஒருத்தர் 10 நாள்ல வேலையை முடிக்கிறார், ஒருத்தர் 5 நாள்ல வேலையை முடிக்கிறார், ஒருத்தர் வந்து 20 நாள்ல வேலையை முடிக்கிறான்னு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்போ 3க்கு LCM பார்க்கணும். அப்ப LCM பார்த்தாதான் மொத்த வேலை கிடைக்கும். நம்ம கான்செப்ட் படி பைக்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், இப்போ பழைய சேனல்ல வீடியோ போட்டிருப்பேன் சரிங்களா. சோ இப்ப பாருங்க, அப்போ அது வேணும்னா LCM வேணும் உங்களுக்கு. இங்க LCM கொஸ்டினுக்கு 1 மார்க், அங்க டைம் அண்ட் ஒர்க்ல LCM HCF ஒரு சின்ன பார்ட், அரை மார்க் கூட கிடையாது. அது கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் தானே மார்க் அங்க. அப்போ LCM HCF அடுத்து என்ன பண்ணணும், போக போக இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணக்கூடாது, LCM HCF இன்னும் ஷார்ட் ஆக்கணும். நான் தெளிவா சொல்றேன், உங்களுக்காக ஒரு 5 கொஸ்டின் நான் கூட சால்வ் பண்ணிட்டு 5 ஹோம்வொர்க் கொடுக்குறேன், ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா இது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி. இப்போ 6 8 இருக்கா, பொறுமையா கத்துக்கோங்க. ஏன் கொடுக்கும்போது சின்ன நம்பரா கொடுக்குறேன்னா அதுல ரீசன் இருக்கு. ஏன்னா நான் சின்ன நம்பர் கொடுத்தாதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நம்பரை மைண்ட்ல எடுக்க மாட்டீங்க, கான்செப்ட்ல மைண்ட்ல எடுப்பீங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கணும் நல்லா. ஒரு கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டினை பொறுத்தவரை எப்பயுமே நான் ஒரு பிகினரா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா எடுத்த உடனே பெரிய கொஸ்டின் பாயிண்ட்லயோ இல்ல 1070 × 1080 இப்படி பெருக்குனா பெருக்கல் வாய்ப்பாடு படிக்க முடியுமா? படிக்க முடியாது. 2 × 3 6, 2 × 4 8. ஏன் பெருக்கல் வாய்ப்பாடு படிக்கும்போது சின்ன வாய்ப்பாடுன்னு படிக்கிறோம்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா கான்செப்டை உள்வாங்கணும். கான்செப்டை நம்ம உள்ள எடுத்துக்கணும்னா அந்த மல்டிப்ளிகேஷனோ கால்குலேஷனோ நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இதுதான் மேக்ஸோட ரூல், மேக்ஸ் படிக்கிற ரூல் சரிங்களா. நான் எடுத்த உடனே போய் பெரிய கொஸ்டினா போடுறேன், எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுறேன், எனக்கு அவ்வளவுதான் மேக்ஸ் வராது, சிம்பிளா முடிச்சிருவோம். நம்ம கத்துக்கிற வேண்டியது கான்செப்ட். கான்செப்டை கத்துக்கணும்னா என்ன பண்ணணும், சின்ன சின்ன கால்குலேஷனா வரணும். கால்குலேஷனுக்கு பெருசா மதிப்பு கொடுக்க கூடாது. 1 × 2 2 × 2 3 இப்படியே படிக்கிறப்போ பெருக்கல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பெரிய நம்பரை பெருக்க பார்க்கணும். புரியுதுங்களா? கான்செப்டை பார்க்கும்போது கால்குலேஷன் வைஸ் நம்பர் சின்னதாக தான் இருக்கணும், அப்பதான் கான்செப்ட் கிளியரா புரியும். அதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட் புரிஞ்சிருச்சா, இப்ப கால்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க, நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் சால்வ் பண்ண முடியும். அப்ப கான்செப்ட் ஸ்ட்ராங்கா கத்துக்கிற வரை சின்ன சின்ன கொஸ்டின் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ இதில் பார்க்கலாம் 6 8. இப்போ இதில் LCM கேட்குறாங்கப்பா. நல்லா இப்போ நான் சொல்றத இப்போ 2 ஸ்டெப் நான் 2 மெத்தட் சொல்லிட்டேன். இந்த 2 மெத்தடும் நான் இப்போ யூஸ் பண்ண போறதே கிடையாது. நான் யூஸ் பண்ண போற மெத்தட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இப்போ சொல்ல போற மெத்தட் தான் சரிங்களா. இதில் நான் சொல்றேன், இதுக்கு கீழே கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் அதாவது ஸ்கூல் புக் சம்மும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சால்வ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு கான்செப்ட் ஃபுல்லா ஒரே நல்ல வீடியோ எடுத்து கொடுத்துருவேன். அடுத்த வீடியோ கொடுக்கறதுக்குள்ள நீங்க ஒரு சின்ன கமெண்ட் என்ன பண்றீங்கன்னா, இப்போ இந்த 3 மெத்தட்ல நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3வது மெத்தட் இருக்கு இல்லைங்களா, இதுல தான் எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ண போறேன். முடிஞ்ச வரை, முடியாட்டினா தான் இதுக்கு வரணும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நான் ஸ்கூல் புக்ஸ் நம்ம ஃபுல்லா மைண்ட் கால்குலேஷன் கேஸ் கொண்டு வந்துருவேன். அப்பதான் நீங்களும் ப்ராக்டிஸ் ஆக முடியும். இல்ல எனக்கு மைண்ட் கால்குலேஷன் கூட இதுவும் வேணும்னா கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா ஒரு தடவை போடுற வீடியோ, நானும் ப்ராப்பர் பிளான்ல தான் இருக்கேன். எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எல்லாருமே இதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் பத்தி யோசிக்க கூடாது, கண்டிப்பா கிளியர் பண்ணணும் சரிங்களா. அப்போ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்டை பார்த்து நான் மாத்துறேன். நான் பேசிக் கான்செப்ட் சொல்லும்போது நான் இப்படி தான் சொல்லுவேன். ஸ்கூல் புக்கு PVQ இருக்குல்ல, அது கண்டிப்பா இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 4 வீடியோ வரும். அந்த 4 வீடியோலையும் நான் இப்போ சொல்ல போற கான்செப்ட் டைப் நம்பர் 1மா, இது டைப் நம்பர் 2, இது டைப் நம்பர் 3, கால்குலேஷன் டைப். இன்னும் நான் கொஸ்டின் டைப்ல போல. இந்த மாதிரி 3 மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்க நான் 3வது மெத்தட்ல தான் நான் பண்ண போறேன். உங்களுக்கு இந்த மெத்தட்லயே ஓகே, நான் இப்படியே பண்ணி நானும் மைண்டை ஸ்பீட் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே தான். இல்ல எனக்கு சொல்லும் போது 2வது மெத்தடும் சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட் பாக்குறேன் சரிங்களா. ஏன்னா ஒரு 50% மேல அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் 2மே கொடுக்குறேன். பட் எனக்கு என்னன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும், அவ்வளவுதான்.
ஒரு 150 வீடியோன்றது இதுல ஒரு வீடியோ இன்க்ரீஸ் ஆகலாம். டைமிங் அதிகமாக இருப்போம். 1 ஹவருக்கு மேலே போறப்போ ஒரு வீடியோ இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. இப்போ இது பாருங்களேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஃபோக்கஸ்டா இருங்க, கான்சன்ட்ரேஷனா இருங்க, என்ன சொல்ல போறேன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் ஒன். எல்சிஎம் கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் பிக்கஸ்ட் நம்பர். இது ரெண்டுல எது பிக்கஸ்ட் நம்பர்? 8. 8 தானே பெரிய நம்பர். அப்போ 8 ரவுண்ட் பண்ணிருங்க, சரிங்களா? 8 தான் பெரிய நம்பர். இப்போ 6வது வாய்ப்பாடுல 8 வருதா அப்படின்னு பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய நம்பரை ரவுண்ட் பண்ணிடணும், அதான் எல்சிஎம். 6வது வாய்ப்பாடுல 8 வருதா? 8 வரல இல்ல. அப்போ 8 இது எல்சிஎம்னா பெருக்கிட்டே தானே போகணும், மடங்கு தானே. 8 2ஆல பெருக்கும். அடுத்து 8 2 எவ்வளோ? 16. 16 6வது வாய்ப்பாடுல வருதா? வரல. அடுத்து 8 3 எவ்வளோ? 24. இது 6வது வாய்ப்பாடுல வருதா? வருது இல்ல. அப்போ இந்த இடத்த என்ன பண்ணிடலாம்? பாக்ஸ் பண்ணிடலாம். முடிஞ்சிருச்சு. இது 6வது வாய்ப்பாடுலயும் வரும், 8வது வாய்ப்பாடுலயும் வரும். அப்போ இதுதான் எல்சிஎம். எப்படி பண்ணேன்னு புரியுதா? நம்பரை எடுக்கிறோம், பெரிய நம்பரை சூஸ் பண்றோம். பெரிய நம்பர் சின்ன நம்பரால வகுப்பட்டுச்சுன்னா அதுதான் ஆன்சர், அவ்வளவுதான். வகுப்படலையா 2ஆல பெருக்கணும், அப்பையும் வகுப்படலையா 3ஆல பெருக்கணும், அப்பையும் வகுப்படலையா 4ஆல பெருக்கணும். இது போக போக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். சரி, இது ரொம்ப சிம்பிள்மா, சால்வ் பண்ணி பாருங்களேன். இந்த மெத்தட் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் சரிங்களா? நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப் பொறுத்தவரை என்னன்னா சின்ன நம்பர். அங்க எப்படி எல்சிஎம்க்கு பெரிய நம்பர் எடுத்தீங்களோ அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹெச்சிஎஃப்க்கு சின்ன நம்பர். ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்ப இதை ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன எடுக்கலாம்? ஸ்மாலஸ்ட் நம்பர்ல 6. 6 வந்து பாத்தீங்கன்னா 8 டிவைட் பண்ணுமா? அங்க எப்படி டிவைட் ஆகுமான்னு பார்த்தோம், இங்க டிவைட் பண்ணுமான்னு பார்க்கணும். இப்போ 6 1ஆல வகுத்தா என்ன வரும்? 6 தான் வரும். ஓகே, வகுக்கல. 6 நான் 2ஆல வகுக்க போறேன். இப்போ 6 2ஆல வகுத்தா என்ன கிடைக்கும்? 3. 3 8 டிவைட் பண்ணுமாயா? யோசிங்க. 3வது வாய்ப்பாடுல 8 வருமா? வராது. இப்போ 6 3ஆல வகுத்தா எனக்கு என்ன வரும்? 6/3 தான் மைண்ட்ல பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரியுறதுக்காக நான் எழுதி சொல்றேன். 6 3ஆல வகுத்தா 2. இப்போ இந்த 2 அப்படிங்கிற நம்பர் 8 டிவைட் பண்ணுதா? அப்ப இதுதான் ஹெச்சிஎஃப். இதை ஃபுல்லா நான் மைண்ட்ல பண்ணுவேன். இப்போ நான் சொன்ன விஷயத்த மைண்ட்ல சொல்றேன், புரியுதான்னு பாக்குறீங்களா? 6 8 இருக்கா? 2 நம்பர் கொடுத்து எல்சிஎம் கேட்கறாங்க. நான் 8 மைண்ட்ல எடுத்துக்கிறேன். 8 தான் பெரிய நம்பர், எனக்கு எல்சிஎம் வேணும். 8 6வது வாய்ப்பாடுல வருமா? வராது. 8 2 16 6வது வாய்ப்பாடுல வருமா? வராது. 8 2 8 3 24 6வது வாய்ப்பாடுல வருமா? அப்ப 6 4 24 வருது. சோ 8 8க்கு வந்து 8க்கு 6க்கு எல்சிஎம் 24. இவ்வளவுதான். 8 6 டக்குன்னு என்ன யோசிப்பேன்? 8 16 24 24 2 டிவைட் பண்ணும், ஆன்சர் ஓவர். அவ்வளவுதான். இப்போ அப்படியே நீங்க சின்ன நம்பர் வந்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்தீங்கன்னா சின்ன நம்பர் 6. இப்போ 6 8 வகுக்குமான்னு பார்ப்போம், வகுக்காது. அப்ப 6 2ஆல வகுத்தா 6/2 3. 3 8 வகுக்குமா? அதாவது 3வது வாய்ப்பாடுல 8 வருமா? வராது. சோ 6/3 2. 2வது வாய்ப்பாடுல 6 வரும் 8 வரும். அப்ப அதானே எல்சிஎம். ரெண்டுமே ஈவன் நம்பர்னா 2 தான் மேக்ஸிமம் எல்சிஎம்மா வரும். கான்செப்ட் ஓவர். புரிஞ்சதா? இது சரிங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட்மா. இப்போ இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம், எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின் பார்க்க போறோம்னு சொல்லிடுறேன். ஒவ்வொரு டைப், இது ஃபர்ஸ்ட் டைப், பேசிக் டைப். டைப்குள்ள போகும்போது பார்க்கலாம். இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்கு. நம்ம எந்த மெத்தட்ல பார்க்க போறோம் நான் சொல்றேன். வேணா இதுல இன்னொரு கொஸ்டின் சொல்லிட்டு போவா, இது உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. என்ன சொல்லலாம்? 2 6 8 பார்த்துட்டோமா? நமக்கு புரியுற மாதிரி, அதாவது சின்ன நம்பர் பார்த்தா தான் புரியும் நமக்கு. 10 இந்த மாதிரி நம்பர் எடுத்துக்கலாமா? இப்ப பாருங்க, இப்போ இதை பொறுத்தவரை நான் சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். பெரிய நம்பர் 10. 10 6வது வாய்ப்பாடுல வருமா? வராது இல்ல. 10 6வது வாய்ப்பாடுல வராது. 10 2 20 6வது வாய்ப்பாடுல கண்டிப்பா வராது. 10 3 30 6வது வாய்ப்பாடுல கண்டிப்பா வரும். புரியுதுங்களா? 10 1ஆல பெருக்குனா வரல, 10 2ஆல பெருக்குனா வரல, 10 3ஆல பெருக்குனா 30. 30 அப்படிங்கிற நம்பர் 10வது வாய்ப்பாடுலயும் வரும், 6லயும் வரும், 2லயும் வரும். அப்ப இதுதான் எல்சிஎம். ஆன்சர் முடிஞ்சா? அப்போ சின்ன நம்பர் பாத்தீங்கன்னா 2 தான். இப்ப 2 எல்லாத்தையும் டிவைட் பண்ணுமா? 2வது வாய்ப்பாடுல 6 வரும், 2வது வாய்ப்பாடுல 10 வரும். அப்ப 2 தான் ஹெச்சிஎஃப். அவ்வளவுதான். இருக்கலே சின்ன நம்பர் தான் ஹெச்சிஎஃப். சின்ன நம்பர் இது, இருக்கலே பெரிய நம்பர் இது. அப்படியே எடுக்க போறோம். அதை விட இது ஸ்பீடா பண்ணுமா? இதே மாதிரி தான். எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் சரி, பெரிய நம்பர் எடுத்து அதோட மல்டிபிளா போனீங்கன்னா எல்சிஎம். சின்ன நம்பர் எடுத்து அதோட டிவிஷன், அதோட ஃபேக்டர்ஸா வந்தீங்கன்னா ஹெச்சிஎஃப். சரிங்களா? பேசிக் கான்செப்ட். இப்போ டைப்ஸ் முடிச்சிடலாமா? எல்லா டைப்பையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து டைப் 1ல இருந்து டைப் நமக்கு ஒரு 10 11 டைப் வரும். ஃபுல்லாவே ஒரு கான்செப்டா பார்க்கலாம். சரிங்களா? டைப்ஸ் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. டைப் முடிக்க டிக் பண்ணிட்டே வாங்க. முடிஞ்ச வரை 5 டைப்பா முடிக்கலாம் ஒரு வீடியோல. 2 வீடியோவா கவர் பண்றேன். டைப் நம்பர் 1 டைப்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போடுங்க. டைப் நம்பர் 1 பேசிக் கான்செப்ட், அடிப்படைகள். பேசிக் கான்செப்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். பேசிக் கான்செப்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்துடும் ஃபர்ஸ்ட்ல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைப்ல. ஓகேவா? ரெண்டாவது டைப், டைப் நம்பர் 2 டெசிமல் நம்பர்.
டைப் நம்பர் 2ல என்ன பாக்குறீங்கன்னா டெசிமல் நம்பர். டெசிமல் நம்பர்னா என்ன சொல்லுவோம்? தசம எண்கள். இப்ப கண்டுபிடிக்க போறது என்னவோ எல்லாமே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான், அதுல மாற்றம் கிடையாது. பட் தசம எண் கொடுத்தாங்கன்னா ரெண்டாவது டைப்பா பார்க்க போறோம். இதுலயே மூணாவது டைப் போறீங்க அப்படின்னா பின்ன எண்கள், ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன் டைப் தமிழ்ல பின்ன எண்களோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப், பின்ன எண்கள். சரிங்களா? மூணாவது டைப். நாலாவது டைப். இன்னும் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் அப்படியே சைட்ல சொல்றேன். பின்ன எண்கள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்ன எண்கள் ஒன்னொன்னு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போலுமா? அது மைண்ட்ல நிற்கும் சில பேருக்கு. பேசிக்னா என்னன்னு தெரியாது. இப்போ பேசிக் நம்பர்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் பார்த்த மாதிரி தான் 6, 8, 10, 300, 350, 400 3 நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம் என்ன ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்பாங்களா, அது பேசிக் நம்பர்ஸ். இதுல இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்னா என்ன அப்படின்னா, ஒரு சில இடத்துல கேட்பாங்க, ஒரு கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் 2 பகா எண் வந்தால் அதோட மீச்சிமா என்ன? கொஸ்டின் புரியுதா? கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் 2 பகா எண் வந்தால் அவற்றின் மீச்சிமா என்ன? தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் 2 பகா எண் வந்தால் மீச்சிமா என்ன? இல்ல கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் 2 பகா எண் வந்தால் அவற்றின் மீப்போவா என்ன? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஆப்ஷன்ல 1, 0, இன்ஃபினிட்டிவ், n1 into n2 இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பார்ப்போம். தசம எண் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் 0.6, 0.02, 0.003 இது கொடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்கலாம்ல, நார்மல் நம்பர் இல்லாம டெசிமல்ல. இப்போ ஃபிராக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி 1/2, 3/5, 7/9 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்கலாம், ஃபிராக்ஷன். சரிங்களா? ஓகே. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னம், ஃபிராக்ஷன், டெசிமல், பேசிக் கான்செப்ட்ஸ். இது முடிச்சதுக்கு அப்புறம் பவர் நம்பர்ஸ், அதாவது பாலினாமியல்ஸ். நமக்கு புரியுற மாதிரி அப்படின்னா பவர், அடுக்கு எண்கள், அடுக்கு குறி, அடுக்குல இருக்க மாதிரி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா கொஸ்டின் இந்த மாதிரி x³ y², x(y)3 z(6) இந்த மாதிரி கொடுத்து இதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்கலாம். ஒரு சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க 2/3, 3/2, 5/7, கமா. புரியுதா? இந்த மாதிரி இருக்கும் பாருங்க கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்து இதுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப். இதெல்லாம் நமக்கு எதுல வந்துரும்னா பவர் கான்செப்ட்ல வந்துரும். இது நாலாவது டைப். சரிங்களா? டைப் பாருங்க. ஏன்னா டைப் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த புரிதல் கிடைச்சிரும். இப்போ நான் ஒன்றும் இல்லை, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நடத்துறேன், இதை பார்த்தா போதுமான்னு சில பேருக்கு தோணும். நான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு தெரிஞ்சீங்கன்னா 1000 வீடியோ கிடைக்கும். இது போதுமானா இது போதும். இந்த ஒரு கிளாஸ் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த டைப் தெரிஞ்சா இதுல உங்களுக்கு எந்த டைப் தெரியல, எங்க தப்பு பண்றீங்கன்னே புரிஞ்சுக்கலாம் அந்த கிளாஸ்ல. சரிங்களா? ஏன்னா கொஸ்டின்ஸ்குள்ள போகாததுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு. இப்போ 5வது வந்து பாருங்க, பவர் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கம்பைன்ட் டைப், கம்பைன்ட் ஆர் காம்பினேஷன். இதுல என்ன வரும் அப்படின்னா ஏதோ 2 அதாவது ஒருங்கிணைந்த முறை அப்படின்னு சொல்லலாம். இதுல எதை சேர்க்கலாம்னு பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் 24xy². இப்போ லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்டாங்க பாருங்க, 24xy². கம்பைன் டைப்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 48 zy³ 12 yzx⁻3 இப்படி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. அப்ப இதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்களா, யோசிச்சு பாருங்க. ஒரு உங்களுக்கு இந்த நம்பர் என்னது? ஆக்சுவலா இது பவர் மெத்தட். முன்னாடி இருக்க நம்பர் பேசிக் மெத்தட். சரிங்களா? இப்ப இந்த 2 4க்கு பதிலா 2.4, 4.8, 1.2ன்னு கொடுத்தா என்ன ஆயிடுச்சு? அப்படியே டெசிமல் ஆயிடுச்சா? அப்போ இது வேற ஒண்ணும் கிடையாது. 1வது டைப்பையும் 4வது டைப்பையும் சேர்த்து கேட்கலாம், 1வது டைப்பையும் 2வது டைப்பையும் சேர்த்து கேட்கலாம், 1வது டைப்பையும் 3வது டைப்பையும் சேர்த்து கேட்கலாம். இப்படி எது கூட சேர்த்து கேட்கலாம், அதுக்கு பேர் கம்பைன் டைப். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? கொஸ்டின் இது 5th டைப்மா. இப்போ எவ்வளவு டைப் இருக்குன்னு பாருங்க. நமக்கு எத்தனை டைப் தெரியும் இதுல. இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டைப் 6வது டைப். டைப் எல்லாம் எழுதிக்கோங்க வரிசையா. 6வது டைப் n1 into n2 is equal to l into h. இது 6வது டைப். இந்த டைப்ல இந்த n1 n2னா என்ன அப்படின்னா n1 n2 இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ். n1 n2 both are numbers. நான் கொஸ்டின் பாக்குறேன், கொஸ்டின் பார்க்கும்போது தெரியும். அதாவது இரு எண்கள் முறையே கொடுத்துட்டு இரு எண்களின் மீச்சிமா எவ்வளோ, HCF எவ்வளோ, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த மாடல்ல n1 கொடுத்து n2 கேட்கலாம், இல்ல n2 கொடுத்து n1 கேட்கலாம். இப்போ நம்ம 2வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. பிளேலிஸ்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லா சால்வ் பண்ணிருப்போம். அதுல 2 கொஸ்டின் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ 2023 எக்ஸாம்ல அதுல 2வது கொஸ்டின் பாருங்க. செகண்ட்ல இந்த மாடல்ல 2 கொஸ்டின் வந்துருந்துச்சியா, நாங்க மென்ஷன் பண்ணியே சொன்னேன், வேணா அதை எடுத்து பாருங்க. நம்ம டைப்ல 6வது டைப்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்கேன் அதுல. சரிங்களா? சோ அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கணும், எப்படி கொஸ்டின் இருக்கு பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். 7வது டைப், டைப் நம்பர் 7, R1 into R2 is equal to L/H. சோ இது என்னன்னா, இது ஒண்ணும் இல்ல, ரேஷியோ கொடுத்தாங்கன்னா, விகிதங்கள் கொடுத்து கேட்டாங்கன்னா, விகிதம் கொடுத்து கேட்டாங்கன்னா இந்த மாடல்.
7வது மாடல். சரிங்களா? 7 மாடலா? 8வது மாடல். டைப் நம்பர் 8. இப்போதான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 9 ஃபார்முலா படிக்கணும். இது உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். 9 ஃபார்முலா படிக்கணும். இது என்ன மெத்தட்னா அல்ஜிப்ரா டைப், இயற்கணித முறை. இங்க நிறைய பேர் லாக் ஆவாங்கம்மா. இயற்கணித முறை எக்ஸாம்ல ஒரு சில கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாம வர்றதெல்லாம் இந்த மாடல்ல தான். அதாவது இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் கொடுத்துட்டு இந்த 3 டேர்முக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்ல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுதான் அல்ஜிப்ரா டைப். சரிங்களா? டைப் நம்பர் 8. நெக்ஸ்ட் டைப் நம்பர் 9. ஓகே, டைப் நம்பர் 9 என்ன அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு முன்னாடி ஒரு டைப். டைப் நம்பர் 9 பொறுத்தவரை அப்ளிகேஷனுக்குள்ள போகாம, சரிங்களா, அப்ளிகேஷனுக்குள்ள போகாம ஃபேக்டர்ஸ்னு ஒரு லாஜிக் கேட்கறாங்கம்மா. ஃபேக்டர்ஸ் அதாவது எத்தனை காரணிகளை உருவாக்க முடியும். கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. எத்தனை காரணிகளை உருவாக்க முடியும். இது டைப் நம்பர் 9. டைப் நம்பர் 10 என்ன அப்படின்னா நெகட்டிவ் டைப் கொஸ்டின். இது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்துருவோம் பாருங்க. நெகட்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, இது கொஸ்டினே சொல்றேன். ஒரு மாடல் நெகட்டிவ் டைப் கொஸ்டின்ல இரு எண்களின் மீ சி மா இல்ல மீ போவா. பாருங்க, இரு எண்களின் மீ போவா 8 எனில் கீழ்கண்டவற்றுள் எது மீச்சி மாவாக எல்சியமாக இருக்க முடியாது. கொஸ்டின் புரியுதா? இருக்க முடியாது அப்படின்னு கேட்பாங்க. இது அடுத்த மாடல் 10வது டைப். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா மீ போவா 8 கீழ்கண்டவற்றை எது எல்சியமாக இருக்க முடியாது. அப்போ இந்த மாடல் கொஸ்டின்ல எல்சிஎம்க்கும் ஹெச்சிஎஃப்க்கும் ரிலேஷன் தெரியணும். இதுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா 24, ஆப்ஷன் பி 30, ஆப்ஷன் சி 32, ஆப்ஷன் டி 40. ரொம்ப சப்ப கொஸ்டின் அது. இதுதான் வந்து நெகட்டிவ் டைப் சொன்னேன். சரிங்களா? இது போன பேட்ச்ல இந்த டைப் நம்ம ஆட் பண்ணிருக்க மாட்டோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம். ஸோ அப்படிங்கிறப்போ 8 மீ போவா 8 அப்படின்னா எல்சிஎம் என்ன வரும்? 8வது வாய்ப்பாடு. 8வது வாய்ப்பாடுல 24 வருமா? 30 வருமா? வராது. 32 வரும், 40 வரும். அப்போ அதுக்கு ஆன்சர் என்னது? 30 தான் ஆன்சர். எதோட வாய்ப்பாடுல வராதோ அதுதான் ஆன்சர். ஸோ இது நெகட்டிவ் பேடு. இந்த நெகட்டிவ் டைப் கொஸ்டினை வந்து தனியா பார்த்துருவோம். இது 10வது டைப். சரிங்களா? மொத்தம் உங்களுக்கு அப்போ எத்தனை டைப் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுதா? 11வது டைப். இதுதான் கடைசி டைப். இதோட முடியுது. மொத்தம் 11 டைப் இருக்கு. 11வது டைப் அப்ளிகேஷன், பயன்பாடுகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கீவேர்டு சொல்லுவேன். பயன்பாடுகளை பொறுத்தவரை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு எல்சிஎம், இன்னொன்னு ஹெச்சிஎஃப். ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்டு இருந்தா நீங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம்? எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்னு போட்டுடலாம். இது நான் கிளாஸ்ல சொல்லுவேன் இப்போ. சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல 1 by 1 பாத்தீங்கன்னா கிளியரான ஐடியா கிடைக்கும். மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுதா? டோட்டலா 11 டைப். இந்த டைப்பை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி ஒவ்வொரு டைப்புக்கும் மீனிங்கோட சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ எல்லா டைப்பையும் நம்ம என்ன பண்ணுவோம்? பின்னாடி ஒவ்வொரு டைப்புக்கும் கொஸ்டின் பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைப்பை முதல்ல முடிச்சிடலாம். பேசிக் கான்செப்டையும் ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போ முடிச்சிருவோம். அடுத்து மிச்சம் 10 டைப் இருக்குமா? ஒரு கிளாஸ்ல 5 டைப், 2 to 6. அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 to 11 அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாமா? நாங்க அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ பேசிக் கான்செப்ட் ஸ்டேட்மெண்ட் பாக்குறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இதை பண்ணுங்க. இதை வச்சு தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுத போறோம். சரிங்களா? இதை முடிங்க. இப்போ நான் சொன்ன பேசிக் கான்செப்ட் தான், ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கொஸ்டின் நம்பர் 1 என்ன எழுதுறீங்க அப்படின்னா இது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினுக்கு நீங்க எழுத வேண்டியது எல்சிஎம் என்ன, ஹெச்சிஎஃப் என்ன. நல்லா பெரிய டேபிள் மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? டேபிள் மாதிரி போட்டு எல்சிஎம் தனியா, ஹெச்சிஎஃப் தனியா எழுதுங்க. ஸோ அது மாதிரி இதை போட்டதுக்கு அப்புறம் கீழேயோ இல்லை சைட்லயோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டேட்மெண்ட் 1 by 1 சொல்றேன். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டேட்மெண்ட் வரும். சாரி, 5 ஸ்டேட்மெண்ட் வரும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட் ஸ்கூல் புக்கையும் சேர்த்து தான் சொல்ல போறேன் இதுல. சரிங்களா? பழைய ஸ்டேட்மெண்டோட கொஞ்சம் அதிகமாக தான் வரும் இப்போ நான் சொல்லும்போது. அதெல்லாம் டைரக்டா இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு
இதுல நம்ம இப்போ ஒரு டேபிள் காலம் போட்டு இப்போ நான் கொடுக்குற கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுங்க. 2 4 6 கொஸ்டின் நம்பர் 1. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் HCF கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நோட்ல இந்த மாதிரி டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 2 3 6 10. கொஸ்டின் நம்பர் 2 சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 3 3 5 15. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் என்ன சிம்பிளா இருக்குன்னு தோணும், இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டுக்கு அங்க வரும், அதுக்காக தான் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறேன் சரிங்களா. 5,11 எல்லாமே ஸ்டேட்மெண்ட் இங்க. கொஸ்டின் நம்பர் 5 7,8 எல்லாத்துக்கும் எல்சிஎம் HCF மட்டும் கண்டுபிடிங்க. இதை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது ஒரு பெரிய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா கிளியரா கிடைச்சிரும் சின்ன சின்ன நம்பர் அப்படிங்கிறப்போ. ஓகேவா? வேற 5 6 30. கொஸ்டின் நம்பர் 7 3 6. இப்படி எழுதிருக்கீங்களா? ஓகே, இது வேற கொஸ்டின். 3 6 9. இது ஒரு மாடல். சூப்பர். இப்போ என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் ஆன்சரை நீங்க தெளிவா எழுதுனீங்கன்னா இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் 5 எழுதுவோம். இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எக்ஸாம்பிள் நோட் பண்ணுவோம். அதுல இந்த எக்ஸாம்பிள் அங்க இருக்கிறது தான் வரப்போகுது உங்களுக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் வரும். இந்த கரெக்டா இந்த மாதிரி டேபிள் காலம் போட்டீங்கன்னா கீழே கூட எழுதிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டேட்மெண்ட் போட்டு ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணா ஆன்சர் முடிய போகுது சரிங்களா. அவ்வளவுதான். இது தெளிவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஹோம்ஒர்க்மா, இந்த 7 கொஸ்டினுக்குமான ஆன்சரை. பட் ஹோம்ஒர்க் ஆன்சர் பண்றப்ப என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? 1 2 3 போட்டு கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. அப்பதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இது பேசிக். இன்னைக்கு இதை முடிங்க. அடுத்த 2 வீடியோல உங்களுக்கு கான்செப்ட் ஃபுல்லா கவர் ஆகுது சரிங்களா. ஒரு வீடியோவை கொடுக்க பாக்குறேன், ஆனா 1 hour அதிக வீடியோ. அடுத்த வீடியோ வந்து 1 hour உங்களுக்கு வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கான்செப்ட், கண்டிப்பா 6 டைப் முடிச்சிருவேன். அடுத்ததுல ஒரு 6 டைப், 5 டைப், மொத்தம் 10 டைப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் புக் நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. ஸ்கூல் புக் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன கான்செப்ட் ஸ்கூல் புக்ல எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இதுக்குள்ள நிறைய விஷயங்களுக்கான மதிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. இதை முடிங்க, இந்த பேசிக்கை முடிங்க. சில பேர் என்னடா ரொம்ப பேசிக்கா இருக்கு, இதுக்கப்புறம் போற ஸ்டெப் தான் ஈஸியா இருக்கும். எப்பயுமே அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா போடணும், அப்பதான் அதுக்கு மேல நம்ம எத்தனை அடுக்குமாடி வேணா கட்டலாம். நமக்கு அடுக்குமாடி கட்டணும்னு ஆசை இருக்கே தவிர அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா போடுற ஆசை யாருக்கும் கிடையாது. அதுதான் நம்ம பண்ற இன்னொரு பெரிய தப்பு. எப்பயுமே நமக்கு வந்து ஆசைகள் வந்து அடுக்குமாடி மாதிரி பெருசா இருக்கு, ஆனா அடிப்படையை கத்துக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அடுக்குமாடி அளவுக்கு ஆசைப்பட முடியும்? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ, செகண்ட் ஃப்ளோரோ, 10th ஃப்ளோரோ, 40 ஃப்ளோரோ, 50 ஃப்ளோரோ கட்டிக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு? அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்கிட்ட உள்ள ஒரே விஷயம் அதுதான். இப்போ நான் உங்க எல்லாத்துக்கும் இந்த அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணதான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த பேசிக்கை ரொம்ப தெளிவா கொடுக்குறேன். பேசிக் தானே ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. 1 மார்க் கண்டிப்பா இருக்கு சரிங்களா. பேசிக் எல்லா பேசிக்லயுமே 1 மார்க் கண்டிப்பா இருக்கு. ஏதோ ஒரு பேசிக்கா கொஸ்டின் கேட்டுருவாங்க. தியரியா கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுவீங்க. இது நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா தியரியில கேட்டா கூட ஆன்சர் பண்ணுவீங்க சரிங்களா. ஓகேமா, தேங்க்யூ. நல்லா பண்ணுங்க, கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. இந்த 150 hours வீடியோ எப்பயுமே ஸ்டாப் ஆகாது. வீடியோவை முடிச்சு அதுக்கு அடுத்துமே நான் டெஸ்ட் ரிவிஷன் ஏதாவது கொண்டு போகலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேணாம். உங்க மைண்ட்ல இருக்குது இந்த வருஷம் படிக்கிறோம், வேலைக்கு போறோம். என்னோட சப்போர்ட் இப்போதைக்கு மேத்தை பொறுத்தவரை 100க்கு 100 சப்போர்ட் பண்றேன். அதை யோசிக்காதீங்க. அடுத்தடுத்த சப்ஜெக்ட் நான் அடுத்த வீடியோல சொல்றேன் சரிங்களா. பொறுமையா சொல்றேன். வரட்டு ஒரு 50 வீடியோ முடியட்டும். நம்ம எடுத்த டார்கெட்டை டிவியேட் ஆகாம போவோம் சரிங்களா. உங்க டார்கெட் நீங்க மூவ் பண்ணி போய்கிட்டே இருங்க. கண்டிப்பா எல்லாருமே 2024 அரசு அதிகாரியா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.